நகர்த்தக்கூடிய பொருட்களாக வச்சுக்கோங்க. மாடுலர் கிச்சன் மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரி எளிமையான கிச்சன் இருக்கிறவங்களுமே நமக்குமே நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் மாடுலர் கிச்சன் மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி எளிமையான வீட்டில் இருக்கிற எளிமையான கிச்சனும் கூட எப்படி நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் க்ளீன் பண்ணுற வீடியோன்னா க்ளீன் பண்ணுறதை காட்ட போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றதுக்காக தான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பாக்ஸு. இது வந்துட்டு பூஜை பண்ணக்கூடிய இந்த பிளேட்ஸு. அதாவது நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன். அதுக்கு உண்டான பிளேட்ஸு, சொம்பு எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இன்னும் மேலே வந்து இடம் இருக்குது, அங்கே வச்சா வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் நான் இங்கேயே வச்சுருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில், இந்த உப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுனால பேப்பர் வைக்காமல் அட்டை வச்சுருக்கேன். அதாவது கேலண்டர் அட்டை வச்சுருக்கேன். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பேப்பர் போட்டிருக்கேன். இந்த 2 செல்ஃபுக்குள்ளேயே இதெல்லாம் அடக்கியாச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாக்ஸு. அந்த பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய அதிகப்படியான பருப்பு இதெல்லாம் அதிகப்படியாக வாங்கும்போது அதில் போட்டு வச்சுக்கலாம். அது போக டெய்லி யூஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க என்னோடது. ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிளேஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருட்கள் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. பெருசாக நிறைய எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சின்ன சின்ன பொருட்களாக தான் வச்சுருப்பேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சில்வர் பாக்ஸ். மற்றது எல்லாமே இதெல்லாம் வந்து செட்டாக வாங்கினது தான். இருக்கிற பிளேஸுக்கு தகுந்த மாதிரி. அதாவது சில்வர் பாக்ஸு பெருசாக நிறையா இருக்குது. எப்படின்னு பார்த்து இன்னும் நிறைய மேலே போட்டு வச்சாச்சு. ஏன்னா நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ரொம்ப எளிமையாக தான் நான் வச்சுருப்பேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கவரெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கடையில் ஏதாச்சும் பொருள் வாங்கும்போது அந்த கவர் தான். அதெல்லாம் எதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஏதோ ஒரு டைம் யூஸ் ஆகும். ஓகே, நான் ஆடி வெள்ளிக்காக தாங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபுல் க்ளீனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதாவது ஸ்டவ்வு மேலே இருக்கிறதெல்லாம் சோப் பவுட்ரு இது எல்லாமே போட்டு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம சமையல் முடிச்சுட்டு கையோடு அந்த குப்பை அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு துணியை நனைச்சி க்ளீனாக தொடச்சி விட்டுருணுங்க. இந்த ஃபுல் க்ளீனிங் பண்ணும்போது மட்டும் சோப் பவுடரோ இல்லை ஏதாவது க்ளீனிங் லிக்விடு ஊற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதனால் ஏதோ ஒரு நாள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றதுனால டெய்லியும் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கணுங்கிற மீனிங் கிடையாது. டெய்லி வந்து துணியில் எல்லாம் க்ளீனாக தொடச்சி விட்டுறணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கிட்டேயும் அதே போல் தான். சிங்க்கு பக்கத்தில், சிங்க்குக்குள்ளே மட்டும் இல்லைங்க, சிங்க்கு பக்கத்தில் சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே டீப் க்ளீனிங்னாவே எல்லாமே வந்து அந்த ஒரு நாளை வந்து அந்த க்ளீனிங்க்காக நம்ம ஒதுக்கிடணும். நம்ம க்ளீனிங் பண்ணும்போது எப்போவுமே இந்த வாஷிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அடுத்த நாள் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு அப்போ தான் வேலை ஈஸியாகவும் இருக்கும். நமக்கும் வந்து எல்லா வேலையும் ஒரே முட்டை செய்யும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா துணி துவைக்கணும், இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணுன்ட்டு அப்படியே யோசனையிலேயே உட்காந்துருவாங்க ஒரு சில பேர். சுறுசுறுப்பாக நம்ம இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் வேலை முடியுங்க. அதுக்காக நம்ம சுறுசுறுப்பாக இறங்கி செய்யணும் அப்படின்னா வாஷிங் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். க்ளீனிங் வேலை செய்யும்போது 2 நாளாக செய்கிற மாதிரி பிரிச்சுட்டு செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சுறுசுறுப்பாக செய்யலாம். ஓகே, இப்போ அந்த சிங்க்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா சிங்க்கு பக்கத்தில் அந்த ஒரு வேஸ்ட்டு எல்லாம் போடுறதுக்காக ஒரு கப்பு வச்சுருப்போம்.
எப்போவுமே அது ஒரு பழக்கம் இருக்குது. அந்த கப்பு ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய சிங்க்கு பார்த்திங்கன்னா வெறும் 4 ஹோல்ஸ் தான் இருக்குது அதில். அதனால் அடிக்கடி அதில் அடைச்சிட்டே இருக்கும். பாத்திரம் தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் நான். அதனால் அந்த கப்பு வந்து நான் எப்போதுமே வச்சுருப்பேன். அந்த கப்பையுமே பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கணும். அது அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பேட் ஸ்மெல்லு வந்து கையோடு அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் கொட்டிடணும். பாத்திரம் தேய்ச்சி முடித்தோடனே அதெல்லாம் க்ளீனாக வெளியில் கொட்டிடணும். ஓகே, இப்போ கிச்சன் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடங்க மாதிரி ஐட்டம் வச்சுருந்தா நகர்த்திட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதை விட்டுட்டு இந்த நனையக்கூடிய பொருட்களாக அரிசி, இந்த மாதிரி அரிசி பை இந்த மாதிரி எல்லாம் வைக்காதீங்க. மேக்ஸிமம் அது வைக்காதீங்க. ஏன்னா டெய்லி க்ளீனிங்க்குமே அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி குடங்க இந்த மாதிரி நகர்த்தக்கூடிய பொருட்களாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆடி வெள்ளிக்காக தான் க்ளீன் பண்ணேங்க. மாடுலர் கிச்சன் மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரி எளிமையான கிச்சன் இருக்கிறவங்களுமே நமக்குமே நிறைய ஒர்க் இருக்குது. அதாவது எனக்கு என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் மெஹந்தி போடுவேன், அப்புறம் டெய்லரிங், அப்புறம் வீடியோஸ் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. அப்புறம் அந்த ஒர்க்குக்கு மத்தியில் நம்மளுமே கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக மற்ற வேலைகளை பார்க்க முடியும். அதனால் மாடுலர் கிச்சன் மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி எளிமையான வீட்டில் இருக்கிற எளிமையான கிச்சனும் கூட எப்படி நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.